பல வருஷங்கள் கழிச்சு ராக்கேலுக்கு முதல் குழந்தை பிறக்குது. தேவன் என் கஷ்டத்தையும் நிந்தையும் நீக்கிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இன்னொரு குழந்தையும் கொடுப்பாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு யோசேப்புன்னு பேர் வைக்கிறாங்க ராக்கேல். யாக்கோபு யோசேப்பு பிறந்ததும் அவரோட மாமனார் லாபான் கிட்ட போகிறாரு. மாமா, நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட போகணும், என்னை அனுப்பி வைங்கன்னு கேட்குறாரு. அதிர்ச்சியான லாபான், இப்போ ஏன் போகிற, தயவு செஞ்சு இங்கேயே இரு, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு யாக்கோபு, நான் அவங்கக்கிட்ட வந்து 14 வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் இப்படியே இருந்தால் நான் எப்படி என்னோட மனைவிகளையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது, அவங்களுக்குன்னு நான் கொஞ்சமாவது சொத்து சேர்க்க வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லாபான், சரி என்ன சம்பளம் கேட்குற, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு யாக்கோபு, நீங்கள் எனக்கு எதுவும் தர வேணாம், 14 வருஷங்கள் உங்கள் மகள்களை திருமணம் செஞ்சதுக்காக வேலை செஞ்சேன், இப்போ அவங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் மந்தைகளை மேய்க்கிறேன், அதே வேலையை தொடர்ந்து செய்கிறேன், ஆனால் இந்த முறை எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். லாபானும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. சரி அப்படியே ஆகட்டும், என்ன பங்கு சொல்லுன்னு சொல்கிறார். அதுக்கு யாக்கோபு, உங்கள் மந்தையில் இருக்கிற செம்மறி ஆடுகளில் புள்ளி, வரி, கருப்பு இப்படியெல்லாம் இருக்கிற ஆடுகளையும் வரி, புள்ளி இருக்கிற வெள்ளாடுகளையும் பிரிச்சிடுறேன், இனிமே இந்த ஆடுகள் எனக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். லாபானும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த ஆடுகளை பிரிச்சுட்டு தன்னோட மந்தைக்கும் யாக்கோபுக்கும் 3 நாள் பிரயாணம் பண்ணுற தூரத்தில் இருக்கிற மாதிரி வைக்கிறாரு லாபான். 6 மாதம் கழித்து லாபான் ஆட்டு மந்தைகளை பார்வையிட வராரு. லாபானுக்கு ஒரே அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா யாக்கோபுக்கு சம்பளமாக சொன்ன ஆடுகள் எண்ணிக்கை தான் நிறைய குட்டி போட்டிருக்கு. புள்ளியும் வரியும் கருப்பும் இல்லாத ஆடுகள் குறைவாகவும், புள்ளி, வரியும் கருப்பும் இருக்கிற ஆடுகள் குட்டிகளும் அதிகமாகவும் இருக்கிறத லாபான் பார்த்துட்டு யாக்கோபு மேலே பொறாமைப்படுறாரு. இந்த முறை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் லாபான் அமைதியாக திரும்ப போயிடுறாரு. சரி, எப்படி யாக்கோபுக்கு கொடுத்த ஆடுகள் அதிகமாச்சுன்னா அதுக்கு யாக்கோபோட மூளை தான் காரணம். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சிருந்தாரு. அதே சமயம் யாக்கோபு கொஞ்சம் தந்திரமானவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். லாபானோட ஆடுகளுக்கு யாக்கோபு தான் தண்ணி காட்டும். அவர் தண்ணி காட்டும்போது ஒரு விஷயம் செஞ்சார். அது என்னன்னா, ஆடுகள் தண்ணி தொட்டியில் தண்ணி குடிக்க ஓட்டிட்டு வருவாங்க யாக்கோபோட உதவி ஆட்கள். அப்போ யாக்கோபு புன்னை, பாதுமை, அர்மோன் இதெல்லாம் பச்சை மரங்கள். இந்த பச்சை மரங்களோட கொம்புகளை உடைச்சிட்டு வந்து ஆடு தண்ணி குடிக்கிற தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுடுவார். தண்ணி தொட்டிக்குள்ளே அந்த கொம்புகள் தண்ணிக்கு கீழே இருக்கும். சூரிய வெளிச்சம் அந்த தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணி மேலே படும். அப்போது கீழே இருக்கிற அந்த பச்சை கொம்புகளோட நிறத்தாலையும் தண்ணியாலையும் ஒரு விதமான பொலியும் வெளிச்சம் உண்டாகும். இதுக்குள்ளே இருக்க தண்ணியை ஆடுகள் குடிக்கிறதால ஆடுகளும் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் இருக்கிற குட்டிகளை போட்டது. அதுலேயும் வலிமையான ஆடுகள் குடிக்கும்போது யாக்கோபு அந்த கொம்புகளை போட்டு வைப்பார். அதனால் வலிமையான ஆடுகள் யாக்கோபையும் வலிமை இல்லாத ஆடுகள் லாபானையும் சேர்ந்தது. 6 months later. லாபான் சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் யாக்கோபு கிட்ட இருக்கிற மந்தைகளை பார்வையிட வராரு. அவர் பயந்த மாதிரியே வலிமையான ஆடுகளும் அதிக எண்ணிக்கையிலும் யாக்கோபுக்கு ஆடுகள் குட்டிகளை போட்டிருந்தது. லாபானின் பழைய ஆடுகள் சொல்லிக்கிற அளவுக்கு பெருகலை. இதனால் லாபான் ஒரு திட்டம் போடுறாரு. லாபான் யாக்கோபை கூப்பிட்டு, இனிமேல் வரியும் புள்ளியும் கருப்பும் இருக்கிற ஆடுகள் என்னோடது, இவைகள் இல்லாத ஆடுகள் உனக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தைகளை பிரிக்கிறார். யாக்கோபும் இதுக்கு அமைதியாக சம்மதிக்கிறார். இப்போது லாபானுக்கு நிறைய ஆடுகள் கிடைச்சிருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு லாபான். யாக்கோபு லாபான் செஞ்சதுக்காக வருத்தப்பட்டாலும் சரி பரவாயில்ல, நம்ம மாமா தானேன்னு அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு வருஷம் முடிஞ்சது. லாபான் மறுபடியும் யாக்கோவோட மந்தைகளை பார்வையிட வரார். இந்த முறை பார்த்ததும் இன்னும் ஒரு அதிர்ச்சி லாபானுக்கு.
முன்ன லாபான் பிரித்து வச்சுட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த முறை யாக்கோபுக்கு சம்பளமாக சொன்ன புள்ளி வரி கருப்பு இல்லாத ஆடுகள் ரொம்ப அதிகமாகவும் இவைகள் இருக்கிற ஆடுகள் ரொம்ப குறைவாகவும் குட்டிகளை போட்டிருந்தது. லாபானுக்கு பொறாமையும் யாக்கோபு மேலே கோபமும் சேர்ந்து மறுபடியும் சம்பளத்தை மாத்துறாரு. இந்த மாதிரி யாக்கோபோட சம்பளத்தை லாபான் பல முறை மாற்றினார். ஆனால் யாக்கோபு பொறுமையாக இருந்தார். யாக்கோபுக்கு இப்போது திரளான ஆடுகளும் வேலை செய்கிறவங்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உருவாச்சு. இதனால் யாக்கோபு லாபானை விட செல்வந்தனாக மாறினார். சில மாதங்கள் கழித்து யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே லாபானோட மகன்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது யாக்கோபோட காதில் விழுது. அவங்க யாக்கோபை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மோட அப்பாவுக்கு உண்டான எல்லாத்தையுமே யாக்கோபு எடுத்துக்கிட்டான், அப்பாவோட பொருட்களை வச்சு தான் இந்த செல்வத்தை எல்லாம் அடைஞ்சான், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. லாபான் கிட்ட போனால் லாபானோட முகமும் சரியில்லை. அவங்க மகன்கள் சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்ற மாதிரி அவருடைய முகம் இருக்குது. இதை பார்த்த யாக்கோபுக்கு மன உளைச்சல் ஏற்படுது. அவரோட மந்தைங்க கிட்ட போய் அங்கே இருக்கிற மரத்துக்கிட்ட அமைதியாக சோகமாக உட்காந்துக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறாரு. கனவு வருது. கனவுல தேவதூதர் யாக்கோபு கிட்ட பேசுகிறார். யாக்கோபே, நீ கவனிச்சியா? இந்த தடவை நிறைய கலப்பு நிறமுள்ள கிடா குட்டிகள் தான் பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபான் உனக்கு செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வரும்போது தூணுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பொருத்தனை பண்ணினேன். அங்கே உனக்கு தரிசனமான தேவன் நான் தான். இனிமே நீ இங்கே இருக்க வேணாம், நீ உன்னோட அப்பா அம்மா ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். யாக்கோபு கண்முழிக்கிறாரு. ராக்கேலையும் லேயாலையும் மந்தைங்க கிட்ட வரும்படி ஆட்கள் கிட்ட கூப்பிட்டு அனுப்புகிறார். 2 பேரும் வராங்க. யாக்கோபு 2 பேரையும் பார்த்து, உங்கள் அப்பா நேற்று நல்லா இருந்தார், இன்றைக்கி என்னாச்சு அவருக்கு? அவரோட முகம் நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்காக தான் நேர்மையான வழியில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். உங்கள் அப்பாவை நான் எப்போவும் ஏமாத்துனது இல்லை. ஆனால் உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுங்களோட பேச்சுங்களை கேட்டுக்கிட்டு நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறாரு. என்னோடய சம்பளத்தை நான் சொன்னதுக்கப்புறம் 10 முறை என்னோடய சம்பளத்தை உங்கள் அப்பா மாற்றினார். தொலைஞ்சு போன ஆட்டுக்கும் மிருகத்தால் கொல்லப்பட்ட ஆட்டுக்கும் என்கிட்ட நஷ்ட ஈடா என்னோட ஆடுகளை விடாமல் வாங்கினார். அவர் புள்ளி இருக்கிற ஆடுகளை எனக்கு சம்பளம்னு சொல்லும்போது புள்ளி இருக்கிற ஆடுகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனாலும் புள்ளி இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் நிறைய பிறந்தது. அவர் வரி இருக்கிற ஆடுகளை மாற்றினப்போ நிறைய வரி இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் பிறந்தது. இப்படித்தான் தேவன் எனக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகளை உங்கள் அப்பா கிட்ட இருந்து அவரோட மந்திலிருந்து எனக்கு கொடுத்தாரு. நான் திருட்டுத்தனமாக ஒரு ஆடு கூட இது வரைக்கும் உங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்ததே இல்லை. உங்கள் அப்பா கிட்ட இனிமேல் எனக்கு வேலை செய்ய சுத்தமாக விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவில் என்னோட பிதாக்களோட தேவனாகிய கர்த்தரோட தூதர் என்கிட்ட பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட தகப்பன் வீட்டுக்கு போக சொல்கிறார். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், உங்களோட வாய்மொழியும் நான் கேட்க ஆர்வமாக இருக்கேன், சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ராக்கேலும் லேயாவும் முதல் முறையாக ஒற்றுமையாக சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்யுங்க. எங்கள் அப்பா எங்களை உங்ககிட்ட 14 வருஷம் வேலைகளை வாங்கி வித்துட்டாரு. அந்த வருஷங்களில் கிடைச்ச லாபங்கள் செல்வங்கள் எதுவுமே எங்களுக்கு கொடுத்ததில்லை. எல்லாத்தையும் அவரே வீணை அழிச்சிட்டாரு. எங்களையும் யாரும் எங்கள் வீட்டில் மதிக்கிறதும் இல்லை. எல்லாரும் பொறாமையோடும் கோபத்தோடையும் எங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. எங்களுக்கும் இங்கே இருக்க சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் கேட்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட யாக்கோபு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிட்டார். யாக்கோபுக்கு ஏராளமான ஆடுகளும் ஒட்டகங்களும்
கழுதைகளும் இது எல்லாத்தையும் பார்த்துக்க மேய்ப்பர்களும் வேலை செய்கிறவர்களும்னு யாக்கோபுக்கு பதானராமில் சம்பாதிச்ச ஒரு பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு தன்னோட அப்பா அம்மா ஊருக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாக்கோபு ஊருக்கு கிளம்பும்போது லாபான் வீட்டில் இல்லை. அவரோட ஆடுகளுக்கு முடி வெட்டுறதுக்காக வெளியூர் போயிருந்தார். அதனால் யாக்கோபு லாபான் கிட்ட சொல்லிட்டு கிளம்பல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராக்கேல் லாபான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து லாபான் வணங்குற அவரோட தெய்வமாக நினைக்கிற சில சிலைகளை திருடிக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் யாருக்கும் தெரியாது.